ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து தாலிக்கயிறு அப்படின்னு சொல்லலாம். அந்த தாலிக்கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பழசா போனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாலிக்கயிறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னெல்லாம் மாட்டக்கூடாது. நிறைய பேர் பின்னெல்லாம் வந்து மாட்டி வைப்பாங்க. இப்போ சனீஸ்வரருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இரும்புன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு அதை வந்து பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ மாட்டி வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சத்தாலிங்கிறது இப்போ எல்லாருமே இந்த தங்கத்தாலி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சத்தாலி அப்படிங்கிறது எதனால் வந்து பெண்களுக்கு போடுறாங்க அப்படின்னா பார்க்கலாம். கழுத்தில் வந்து மஞ்சள் கலரில் வந்து தாலி போடுறதுனால என்ன ஆகும்னா, நெஞ்சில் படப்பட அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்து படப்பட என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உண்டான எந்த நோய் நொடியும் வராதான். மாறு சம்மந்தப்பட்ட நெஞ்சு சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வராதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்திலே தாலி போட்டாலும் அந்த இடத்துல மட்டும் மஞ்சளில் வந்து கட்டி போட்டுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டான வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருந்து வந்து வயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாறல. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நோய் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் படாதனால அவங்களுக்கு வராது. அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்லேயே வந்து தாலி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தடவை தான் வந்து மஞ்சளில் யாரும் போடுறதில்ல. அப்போ போட்டிருந்தா கூட வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த இடத்துல வந்து மஞ்சள் கலத்தில் தான் வந்து போடுவாங்களாம். புது தாலி போடும்போது பழைய தாலியை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் வந்து போடக்கூடாது. அதை வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு ஒரு மரம் எங்கேயாவது ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொங்க விட்டு போயிடலாம். அது மரத்தில் கீழே வந்து வைக்கக்கூடாது. இன்றைக்கி மரம் வந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பழைய மரங்கள் எவ்வளவோ மரங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மரத்தில் அப்படியே தொங்க விட்டுட்டு வந்திருக்கணும். என்றைக்குமே வந்து குப்பையில் வந்து போடவே கூடாது. ஏன்னா தாலி அப்படிங்கிறது ரொம்ப வந்து மங்களகரமான ஒன்று. கணவனோட ஆயுள் வந்து கூடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து அதுக்காக தான் வந்து கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்காங்க. அதனால் இந்த மஞ்சள் கயிறுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போடுறதில்ல. ஆனால் சில பேர் தான் வந்து போடுறாங்க. மஞ்சள் கயிறு அந்த காலத்தில் எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆராய்ஞ்சு பார்த்தபோது தான் தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் என்றைக்குமே வந்து தாலியை போடும்போது பழைய தாலிகளில் குப்பையில் வந்து மறந்து கூட வந்து போட்டுறாங்க. மாற்றும் போது தாலியை எடுத்து வச்சுக்கோங்க. எங்கேயாவது மரங்கள் இருக்கும்போது அது ஒரு சின்ன கலையில் வந்து மாட்டி விட்ருங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். இன்னமும் வந்து போடுவேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.